திண்டுக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை ஆய்வு செய்வதற்காக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வருகை தந்தார். இந்நிலையில் அந்த பகுதியை சுற்றிலும் வெள்ள பாதிப்பு குறித்து எவ்வித அறிவிப்பும் இல்லாததால் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர் முறையான ஏற்பாடுகளை செய்யாத நகராட்சி அதிகாரிகளை கடுமையாக சாடினார். அதன் பிறகு அனைத்து இடங்களிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் 3 வாரங்களுக்கு மேல் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவு மற்றும் மரங்கள் காற்றில் சாய்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காலை மேட்டுப்பாளையத்தில் ஆர்டர்லி ஹில்க்ரோ இடையே மண்சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலையில் புறப்பட்ட மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் திருப்பி சென்றது. இதனால் மலை ரயில் பாதை பாதிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு காவிரியிலிருந்து தற்போது 1,28,006 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் புதிய கட்டளை மேட்டு வாய்க்காலில் 400 கன அடியும், கிருஷ்ணராயபுரம் கிளை வாய்க்காலில் 20 கன அடி தண்ணீரும் திறக்கப்படுகிறது. மேலும் காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆடு மாடுகளை மேய்க்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவிரி கரையோரங்களில் எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தினசரி காலை மற்றும் மாலை இருவேளையும் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்து இட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்சி மத்திய சிறையில் இருந்து வெளிவந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் காலை 10 மணியளவில் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட்டார். திருச்சியில் இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் அல்லூரில் உள்ள பாரதி தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் மாணவ மாணவியர்களுடன் அமர்ந்து உணவை அருந்தினார். இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள், திருச்சி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக தொழிலாளர் அணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் நலத்திட்ட உதவிகளும், விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்களும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நிதி, ஒன்றிய பொது நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதிகளின் கீழ் நியாய விலை கட்டிடங்கள், அங்கன்வாடி மையங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, காரிய மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த தனியார் பயணிகள் விமானத்தில் வந்த பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் சந்தேகமடைந்த பயணிகளை சோதனை செய்ததில் தங்கக்கட்டிகள், தங்க பேஸ்டுகள் மற்றும் தங்க நகைகள் ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்து தங்கத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஏத்தகோவிலில் இருந்து ஆண்டிப்பட்டி வழியாக பெரியகுளம் செல்லும் அரசு பேருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளார். அப்போது பேருந்து ஆண்டிப்பட்டி ரயில்வே கேட் அருகே வந்தபோது வேகத்தடையை கவனிக்காமல் அதிவேகமாக இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வேகத்தடை மீது அதிவேகமாக ஏறி இறங்கியதில் பயணிகள் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள தலைமை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கேங்மேன் பணியாளர்களை சொந்த ஊர்களுக்கு பணிமாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.